பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். காலையிலே தேவன் உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 52:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். சங்கீதக்காரனுக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். இப்போ புதிய பாட்டு விசுவாச மக்களாகி நீங்களும் நானும் சொல்லணும், இயேசுவையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், அவரால் எனக்கு சமாதானம் வரும், அவரால் எனக்கு சந்தோஷம் வரும், அவரால் எனக்கு விடுதலை வரும், அவரால் எனக்கு பாதுகாப்பு வரும். எல்லாமே இயேசுவால் தான் எனக்கு வரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதாம். அப்படியானால் எந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு நிறைய மாயாஜாலங்கள் நடக்கிறது. மக்களை வசீகரம் பண்ணுகிறார்கள். மக்களை அவர்களுக்கு நிலைமைக்கு தகுந்த போல் அவர்களை வசீகரம் பண்ணி பல விதங்களிலே பணத்தை சம்பாதிக்கிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான வித்தையெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கும் எனக்கும் எங்கிருந்து ஆசீர்வாதம் வரணும்னா இயேசுநாதனிடத்திலிருந்து தான் வரணும். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, நீங்கள் போகிற சபையில் முழங்கால் படி சபையாக போகாதீங்க. அந்த கூட்டம், இந்த கூட்டம், விடுதலை கூட்டம், அற்புதத்தின் கூட்டம், ஆசீர்வாதத்தின் கூட்டம், நான் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆகவே அங்கெல்லாம் போகிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் போகிற சபையிலே தினந்தோறும் போய் ஆலயத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு செபித்து தேவனையே இயேசுவையே நோக்கி பாருங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.